வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு சுகி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா பரோட்டா சால்னா தான். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை அப்படின்னா பெரிய வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறமா சோம்பு, ஜீரகம், வரமிளகாய், நிலக்கடலை, பொட்டுக்கடலை, அப்புறம் தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு தேங்காய், நிலக்கடலை, பொட்டுக்கடலை இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு அதில் கடலெண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது சோம்பு, ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விடணும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வரும்போது கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா உருகி வச்சுக்கோங்க. அதையும் அதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அதோட வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது 4 வரமிளகாய். இதில் பச்சை மிளகா தான் ஆட் பண்ணணும். ஆக்சுவலாக பச்சை மிளகா சேராது அப்படின்றனால வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இதுவும் நல்லா தான் இருக்குது. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்குமே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இது நல்லா ஒரு பெரிய தக்காளி, அதையும் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்தது பிறகு நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுருண்டு வந்துடும். இந்த டைமில் மிளகாத்தூள் இது எல்லாமே ஒரு ஸ்பூன் தாங்க, மல்லித்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் மட்டும், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிடுங்க. நல்லா கொதிச்சு வரும்போது தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 பேருக்கு சமைக்கிறேன். உப்பு 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ கம்மியாக போட்டுக்கோங்க. கடைசியாக நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். சைடில் எல்லாம் பாருங்களேன், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ குட்டி அந்த ஸ்பூனில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதித்து வர டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய், நிலக்கடலை, பொட்டுக்கடலை அது 3ஐயும் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா அதை கொதிக்க விடணும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ளேம் வந்து சிம்மிலே வச்சு பண்ணுங்கள், ஏன்னா அடி பிடிச்சிரும். இந்த கன்சிஸ்டன்சி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ கடைசியாக நம்ம ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது மேலால் தூவிட்டோம்னா பரோட்டா சால்னா ரெடி. ஆனால் அது பரோட்டா சால்னா நாங்கள் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நைட்டு டின்னர் சூப்பராக முடிஞ்சதுங்க. டேஸ்ட்டு உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. வாங்க சப்பாத்தி போட்டுடலாம். இந்த சப்பாத்தி போட்டு அதோட அந்த குருமா வச்சு சாப்பிடும்போது சீரியஸாகவே வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
அவ்வளோதாங்க, சப்பாத்தி குருமா ரெடி. சாப்பிட்டுட்டு சூப்பராக ஒரு தூங்க போகிறோம். நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.